தமிழ்வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ்வனத்தின் பணிவான வணக்கங்கள். 2 பேரோட பயத்தையும் பார்த்த மணிமேகலா தெய்வம், நானும் உங்க கூடயே வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு சக்கரவாள கோட்டத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் இவங்க அங்க போனதும் இருட்டிடுச்சு. அங்கேயே சுதர்மதியும் மணிமேகலையும் தூங்கிட்டாங்க. 2 பேரையும் மயக்கத்துல ஆழ்த்தி விட்ட மணிமேகலா தெய்வம் மணிமேகலைய தூக்கிட்டு போய் ஒரு தீவுல விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் சுதர்மதியோட கனவுல வந்து மணிமேகலை இன்னும் 7 நாள்ல இங்கேயே திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு உதயகுமாரனோட கனவுல போய் மணிமேகலை தவ வாழ்க்கை வாழப்போவதாகவும் இனிமே மணிமேகலையை தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் நகர்ல இருந்து மணிமேகலா தெய்வம் மறைஞ்சது. மறுநாள் விடிஞ்சதுக்கு அப்புறமா சுதர்மதி மாதவி கிட்ட வந்து முன்னாடி நாள் நடந்ததையும் மணிமேகலை காணாம போனதையும் மணிமேகலா தெய்வம் தன்னோட கனவுல வந்து சொன்னதையும் சொல்லி சுதர்மதி ரொம்பவும் வருத்தப்படுறா. கண் விழிச்சு பார்த்த மணிமேகலை உவவனத்தையோ சுதர்மதியையோ காணாததை பயந்து சுதர்மதியை தேடி அங்க இங்கன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கா. அவ முன்னாடி ஒரு புத்த பீடம் காட்சி அளிச்சது. அது பளிங்குனால் செய்யப்பட்டிருந்தது. வட்ட வடிவத்துல இருந்தது. அது நடுவுல சதுரமா ஒரு அமைப்பு இருந்தது. அதன் மேல தாமரை வடிவம் செதுக்கப்பட்டிருந்தது. அந்த புத்த பீடம் சாதாரணமானது இல்ல. முன்பொரு காலத்துல அந்த தீவுக்கு பக்கத்துல இருந்த நாக நாட்டை 2 மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க. அப்பொழுது இந்த தீவுல இருக்கக்கூடிய புத்த பீடத்தை யார் வச்சுக்கிறது அப்படிங்கிற போட்டி ஏற்பட்டது. போட்டி போக போக போரா மாறிடுச்சு. 2 மன்னர்களும் ரொம்பவும் கடுமையா போர் புரிஞ்சாங்க. அதனால நிறைய உயிர் சேதம் ஏற்பட்டது. அதை பொறுக்க முடியாத புத்த பெருமான் போரை நிறுத்த சொல்லிட்டு அந்த பீடத்து மேல புத்தரே உட்கார்ந்து நீதி தர்மங்களை போதிச்சாரு. அதனால அந்த பீடம் பெருமை மிக்கதா மாறுச்சு. அதே மாதிரி அந்த பீடத்தை யார் முறையா தொழுறாங்களோ அவங்களுக்கு அவங்களோட முந்தைய பிறவிய பத்தின எல்லாமே தெரிய வரும். அதுதான் அந்த பீடத்தோடைய சிறப்பு. மணிமேகலையும் பீடத்தை 3 முறை வலம் வந்து கண்ணீர் விட்டு பீடத்தை தொழுறா. மணிமேகலைக்கு தன்னோட முந்தைய பிறவி பத்தி தெரிய வருது. முந்தைய பிறவியில மணிமேகலை அசோதர நகர அரசன் ரவிவர்மனுக்கும் அவனுடைய மனைவி அமுதபதிக்கும் மகளா பிறக்கிறா. அவங்க 2 பேரும் மணிமேகலைக்கு லக்குமி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்திபதி அரசனுடைய மகன் ராகுலனை மணந்து மணிமேகலை ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஒரு நாள் லக்குமியும் அவளுடைய கணவனும் காயங்கரை அப்படிங்கக்கூடிய ஆத்தங்கரையில தங்கி இருக்கக்கூடிய பிரம்மதர்மன் அப்படிங்கிற முனிவரை போய் தரிசித்து அவங்க வீட்டுக்கு சாப்பிட வருமாறு கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கிட்ட மறுநாள் வரதா சொல்லி அனுப்பி வச்சாரு பிரம்மதர்மர். இந்த பிரம்மதர்மன் காந்தாரத்தில் உள்ள பூர்வதேயம் நாட்டை சேர்ந்தவர். பூர்வதேயம் நாட்டின் மன்னன் தான் அத்திபதி. அந்த அத்திபதியோட மைத்துனர் தான் பிரம்மதர்மன். பிரம்மதர்மன் ஒரு நாள் அத்திபதியை சந்திச்சு இன்னையில இருந்து 7வது நாள் இங்க பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு பயந்து நடுங்கிட்டான் அத்திபதி. என்ன பண்றது அப்படின்னு பிரம்மதர்மனை கேக்குறான். அதுக்கு பிரம்மதர்மன் இங்க உள்ள மக்கள், பசுக்கள், விலங்குகள் எல்லாத்தையுமே அழைச்சுக்கிட்டு வேற ஊருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அத்திபதி அதே மாதிரி செய்யறான். அதுக்கப்புறம் 7வது நாள் பூகம்பம் வருது. மக்கள் எல்லாருமே பயந்து நடுங்குறாங்க. அதுல இருந்து அத்திபதி பிரம்மதர்மனை வணங்க ஆரம்பிச்சிட்டான். ஊர் மக்கள் எல்லாருமே பிரம்மதர்மனை கலந்துகிட்டு தான் எதுவா இருந்தாலும் செய்வாங்க. பிரம்மதர்மன் நல்லது செய்யறதையே வழக்கமாக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிப்பட்ட பிரம்மதர்மனை தான் ராகுலனும் லக்குமியும் வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க. மறுநாள் லக்குமி பலவிதமான பதார்த்தங்களை செஞ்சு வச்சிருந்தா. ராகுலனோட வேலையாள் ஒருவன் கிட்ட உணவு பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்னான். அத அவன் தெரியாம கீழே போட்டுட்டான். உடனே ராகுலனுக்கு கோபம் வந்துருச்சு. முனிவர் வந்து கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி வாளை எடுத்து வேலையாள் தலைய ஒரே வெட்டா வெட்டிட்டான். அதுக்கப்புறம் அங்க வந்த முனிவர், உன்னோட கணவன் ஒரு பாவம் செஞ்சிட்டான், அதனால இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னோட கணவனும் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி லக்குமியோட கணவன் கொஞ்ச நாள்ல பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறான். தன்னோட கணவனோட பிரிவை தாங்கிக்க முடியாம லக்குமியும் தன்னோட கணவனோட சிதை மேலேயே விழுந்து இறந்து போயிடுறா. முந்தைய பிறவிய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட மணிமேகலை நம்ம கூட போன பிறவியில இருந்தவங்க இந்த பிறவியில என்னவா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சா. அப்ப அங்க வந்த மணிமேகலா தெய்வம், போன பிறவியில உன்னோட கணவனா இருந்த ராகுலன் தான் இந்த
இந்த பிறவியில உதயகுமாரனா இருக்கான் அப்படிங்கிற செய்தியையும் சுதர்மதி மாதவி பத்தின முற்பிறவி கதையையும் சொல்லுச்சு. மணிமேகலைக்கு இனிமே எதிர்காலத்துல நிகழ இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சொல்லிட்டு வேற்று உருவம் கொள்ளுதல், பசியை தாங்குதல், வான்வழி செல்லுதல் ஆகிய ஆற்றலை தரக்கூடிய 3 மந்திரங்களை மணிமேகலைக்கு அருளுச்சு. அதுக்கப்புறம் மணிமேகலா தெய்வம் மணிமேகலை கிட்ட இப்படி ஒரு ஆற்றல்கள் கிடைக்க போன பிறவியில உனக்கு நடந்த சம்பவம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்ல தொடங்குச்சு. லக்குமியும் அவளுடைய கணவன் ராகுலனும் ஒரு தோட்டத்துல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல வானத்துல இருந்து ஒரு முனிவன் அவங்க முன்னாடி இறங்கி வந்தான். அந்த முனிவன் பேரு சாது சக்கரன். அவன் புத்தருடைய பக்தன். அவன் வானத்துல பறக்கக்கூடிய திறமை கொண்டவனா இருந்தான். லக்குமி சாது சக்கரனை பார்த்ததும் வேண்டிய மரியாதைகளை செஞ்சு வழிபட்டா. ராகுலனோ ரொம்பவும் அலட்சியமா இருந்தான். லக்குமி தன்னோட கணவனையும் அவசரமா வழிபட சொன்னான். அதுக்கப்புறம் சாது சக்கரனை 2 பேரும் சேர்ந்து வழிபட்டாங்க. 2 பேரும் சாது சக்கரனை தன்னுடைய இல்லத்துல சாப்பிடுமாறு கேட்டுக்கிட்டாங்க. அதே மாதிரி சாது சக்கரனும் அவங்க இல்லத்துல சாப்பிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். சாது சக்கரன் அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டதா மணிமேகலா தெய்வம் கதையை சொல்லி முடிச்சது. போன பிறவியில மணிமேகலைக்கு சாது சக்கரன் செஞ்ச ஆசீர்வாதத்தாலதான் இந்த பிறவியில மணிமேகலையால பல மந்திரங்களை கத்துக்க முடிஞ்சது அப்படின்னும், இந்த மந்திரங்களை வச்சு மத்த சமயங்களை விட புத்த சமயம் தான் சிறந்தது அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து மணிமேகலா தெய்வம் மறைஞ்சு போச்சு. மணிமேகலா தெய்வம் அங்கிருந்து மறைஞ்சதும் மணிமேகலை அந்த தீவை சுத்தி பாக்குறா. வந்த உடனே மணிமேகலைக்கு ரொம்பவும் பயங்கரமா தெரிஞ்ச அந்த தீவு புத்த பீடத்தை மணிமேகலை தரிசிச்சதால மணிமேகலா தெய்வம் மணிமேகலைக்கு 3 மந்திரங்களை சொல்லி கொடுத்ததாலையும் ரொம்பவும் அமைதியா இருந்தது அவளோட மனசு. மணிமேகலை இந்த தீவோட அழக ரசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அவ முன்னாடி ஒரு தெய்வம் தோன்றுச்சு. அந்த தெய்வத்தோட பேரு தீவத்திலகை. தீவத்திலகை மணிப்பல்லவ தீவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரத்தன தீவுல உள்ள சமந்தக மலையில இருக்கக்கூடிய புத்தருடைய பாதத்தை வணங்க தான் வந்ததாகவும், மணிமேகலை இந்த தீவுக்கு எப்படி வந்தா அப்படின்னு கேட்டது. தன்னை பத்தி கேட்ட தீவத்திலகை கிட்ட மணிமேகலை தான் எப்படி இங்க வந்தா அப்படிங்கிற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. மணிமேகலை தான் மணிப்பல்லவ தீவுக்கு வந்த கதையை சொல்லி முடிச்சதும் தீவத்திலகை மணிப்பல்லவ தீவுல இருக்கக்கூடிய கோமிகை குளத்துக்கு மணிமேகலைய அழைச்சுக்கிட்டு போச்சு. தன்னை ஒரு குளத்துக்கு அழைச்சுக்கிட்டு வந்த தீவத்திலகை கிட்ட மணிமேகலை காரணம் கேக்குறா. அதுக்கு தீவத்திலகை வருஷா வருஷம் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த குளத்துல ஒரு பாத்திரம் வெளிப்படும். அதோட பேரு அமுத சுரபி. இந்த பாத்திரத்தை மணிப்பல்லவ தீவுல ஆபுத்திரன் அப்படிங்கிறவன் விட்டுட்டு போயிட்டான். இந்த பாத்திரத்துல உணவிட்டா அல்ல குறையவே குறையாது. இன்னைக்கு தான் வைகாசி பௌர்ணமி. அந்த பாத்திரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல குளத்தோட அடிப்பரப்புல இருந்து மேல வரும் அப்படின்னு சொல்லிட்டு தீவத்திலகையும் மணிமேகலையோட காத்திருந்தது. அந்த பாத்திரத்துக்காக மனசுல ரொம்பவும் ஆசையோட காத்துக்கிட்டு இருந்த மணிமேகலைக்கு அவ மனசுல பல கேள்விகள் எழுந்தது. ஆபுத்திரன் அப்படிங்கிறவன் யாரு? அவனுக்கு இந்த பாத்திரம் எப்படி கிடைச்சது? ஏன் இந்த பாத்திரத்தை இந்த குளத்துல தூக்கி போட்டு போனா? அதுக்கப்புறம் ஆபுத்திரன் என்ன ஆனா? இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்தது. ஆனா இதெல்லாம் கேட்கக்கூடிய நேரம் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அமைதியா பாத்திரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்திரமும் மேல வந்தது. அமுத சுரபி பாத்திரத்தை எடுத்து தீவத்திலகை மணிமேகலை கையில கொடுத்து, மணிமேகலை, இந்த உலகத்துல பசியால நிறைய பேர் வாடுறாங்க. அதனாலதான் சமுதாயத்துல பல தவறுகள் நடக்குது. அதனால இந்த பாத்திரத்துல இருந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்து அடுத்தவங்க பசிய போக்கி தப்பு நடக்காத சமுதாயத்தை உருவாக்கு மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு தீவத்திலகை அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. தீவத்திலகை அங்கிருந்து போனதும் மணிமேகலை மணிப்பல்லவ தீவுல இருந்து புகார் நகரை நோக்கி வானத்துல பறக்க தொடங்கிட்டா. மணிமேகலா தெய்வம் மணிமேகலைய மணிப்பல்லவ தீவுல கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறமா மாதவி கிட்டையும் சுதர்மதி கிட்டையும் மணிமேகலை இன்னும் 7 நாள் திரும்பி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த 7வது நாளும் வந்தது. அதுக்கப்புறம் மாதவியும் சுதர்மதியும் மணிமேகலைய காணாததால மணிமேகலை இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு தவசாலையில உட்கார்ந்திருந்தாங்க. அந்த நேரத்துல மணிமேகலை வானத்துல இருந்து அவங்க முன்னாடி வந்து நின்னா. மணிமேகலைய பார்த்ததும் சுதர்மதியும் மாதவியும் ரொம்பவும் சந்தோஷமாயிட்டாங்க. அவ கையில ஒரு பாத்திரம் இருக்கிறத பார்த்து சுதர்மதி கேக்குறா. அதுக்கப்புறம் சுதர்மதிய பிரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்தது அப்படிங்கறத மணிமேகலை எல்லாத்தையும்
கதையுமே சொல்றா. அதோட சேர்த்து மாதவி சுதர்மதி இவங்க 2 பேருடைய முந்தைய பிறவி கதையையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. முந்தைய பிறவில மணிமேகலை லக்குமியா பிறந்தப்போ சுதர்மதியும் மாதவியும் தாரை வீரை அப்படின்னு சகோதரிகளா பிறந்தாங்க. அவங்க கச்சைய நாட்டுடைய அரசன் துச்சனன் அப்படிங்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. துச்சயன், தாரை, வீரை இவங்க 3 பேரும் ஒரு நாள் கங்கை ஆத்தங்கரையில விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இவங்க முன்னாடி ஒரு முனிவர் தோன்றினாரு. முனிவரை பார்த்ததும் 3 பேரும் அவங்களோட விளையாட்டை நிறுத்திட்டு முனிவரை வணங்கினாங்க. அவங்களோட வணக்கத்தை ஏத்துக்கிட்ட முனிவர் அடுத்ததா இந்த இடம் ஒரு காலத்துல பாத பங்கைய மலை அப்படின்னு அழைக்கப்பட்டதா சொன்னாரு. இந்த இடத்துல புத்த பெருமான் உலக மக்களுக்கு அருள் கொடுத்ததாவும் இந்த இடத்த வழிபாட்டுக்குரிய இடமா மாத்தி தரணும் அப்படின்னும் புத்த பெருமான தரிசிக்க கூடிய வசதிகளை செஞ்சு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு துச்சயன் யோசிச்சான். உடனே தாரையும் வீரையும் முனிவர் கேட்டுக்கிட்ட வசதிகளை செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி துச்சயன் கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதுபடியே துச்சயனும் அந்த வசதிகளை செஞ்சு கொடுத்தான். அப்படி கேட்டுக்கிட்டதாலதான் இந்த பிறவியில மாதவியும் சுதர்மதியும் புகார் நகர்ல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலை கதையை முடிக்கிறா. அதுக்கப்புறம் 3 பேரும் போய் அரவணடிகளை சந்திக்கிறாங்க. இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் அரவணடிகள் கிட்ட சொல்றாங்க. நடந்த எல்லாத்தையும் அரவணடிகள் கேட்டுட்டு ஆபுத்திரன் அமுத சுரப்பியோட வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காசி மாநகரத்துல வேதம் ஓதக்கூடிய அந்தணர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அதுல ஒருத்தவன் தான் அபஞ்சிகன். அவனுடைய மனைவி பேரு சாலி. ஒரு நாள் சாலி தன்னோட ஒழுக்க நெறிய மீறி கற்ப பறிகொடுத்துட்டா. தப்பு செய்யும் போது அவளுக்கு பயம்னா என்னன்னு தெரியல. ஆனா தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ரொம்பவும் பயமா இருக்கு. யாருக்காவது தெரிஞ்சிட்டா என்ன செய்யறது அப்படின்னு ரொம்பவும் பயந்துகிட்டே இருக்கா. அடுத்த கொஞ்ச நாள்ல அவ வயித்துல ஒரு குழந்தையும் உருவாயிடுது. தப்பான வழியில பிறந்த இந்த குழந்தை ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ, நம்மள என்ன சொல்லுவாங்களோ, என்ன தண்டனை கிடைக்குமோ அப்படின்னு பயந்த சாலி காசி மாநகரத்துல இருந்து கிளம்பி தென் திசை நோக்கி வரா. அங்க குமரியில ஒரு தோட்டத்துல அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுறா. அந்த குழந்தை அங்கேயே பசியினால ரொம்பவும் அழுதுகிட்டே இருக்கு. அந்த நேரத்துல அந்த தோட்டத்துக்கு ஒரு பசு வருது. அது வந்து அந்த குழந்தையோட பசிய தீக்குது. இப்படியே ஒரு வாரம் அந்த குழந்தை பசுவோட அரவணைப்பிலேயே வளருது. அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு பக்கத்து ஊரை சேர்ந்த இளம்பூதி அப்படிங்கிற அந்தணனுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்ல. அவனும் அவனோட மனைவியும் கடவுளெல்லாம் வேண்டிக்கிறாங்க. ஒரு நாள் இளம்பூதி அந்த தோட்டத்து வழியா வரான். அங்க பசியினால ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருக்கிறத பாக்குறான். உடனே அதை எடுத்துட்டு போய் தன்னோட மனைவி கிட்ட சொல்லி ஆபுத்திரன் அப்படின்னு பேர் வச்சு இவங்க 2 பேருமே அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த குழந்தைக்கு எந்த ஒரு குறையுமே இல்லாம சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. ஆபுத்திரன் சிறுவனா இருந்தப்போ ஒரு நாள் தெருவுல ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு பசு கட்டி வைக்கப்பட்டு துன்பப்படுறத பாக்குறான். அது அவனுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அதனால அன்னைக்கு ராத்திரியே எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா சத்தம் போடாம போய் அந்த பசுவை அவிழ்த்து விட்டுறான். இத பார்த்த ஊர் மக்கள் இவன் பசுவை திருட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை எல்லாரும் பிடிச்சுக்கிறாங்க. உடனே இளம்பூதி இவன் என்னோட மகனே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நம்மளால வாழ முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆபுத்திரன் அங்கிருந்து கிளம்பி தென்மதுரையை வந்து சேர்றான். அதுக்கப்புறம் தென்மதுரையில வந்து ஆபுத்திரன் சிந்தாதேவி கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்பலத்துல தங்கிக்கிறான். அங்க வந்து பிச்சை எடுத்துதான் சாப்பிடுறான். அவன மாதிரியே இன்னும் நிறைய பேர் பிச்சை எடுத்து அங்க சாப்பிட்டுட்டு தங்கிக்குவாங்க. அதனால அவன் பிச்சை எடுக்கிறதுல கொஞ்சம் மத்தவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுவான். அப்படி ஒரு நாள் மத்தவங்க வந்து சாப்பாடு கேட்கும் போது அவனோட பிச்சை பாத்திரம் காலியா இருந்திருக்கு. அந்த நேரம் அவனுக்கு ரொம்பவும் வருத்தமாயிடுது. அவனோட வருத்தத்தை பார்த்ததும் சிந்தாதேவி தெய்வம் உடனே அது ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து ஆபுத்திரன் கையில கொடுத்து, இந்த பாத்திரத்துல உணவு போட்டா அல்ல அல்ல பெருகிக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. இந்த நாட்டுல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடினா கூட இந்த பாத்திரத்துல உணவு நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும். நீ இத வச்சு எல்லாரோட பசியும் போக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கிருந்து சிந்தாதேவி தெய்வம் மறைஞ்சு போச்சு. ஆபுத்திரன் அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய உணவை வச்சு எல்லாருக்கும் பசிய போக்கனா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே மதுரையில பஞ்சம் இல்லாம போயிடுச்சு. அதோட ஆபுத்திரனுடைய பாத்திரத்துக்கும் வேலை இல்லாம போயிடுச்சு. அடுத்த கொஞ்ச நாள்ல சிலர் வந்து ஆபுத்திரனை சந்திச்சாங்க. அவங்க வந்து சாவக நாட்டுல இருந்து வர்றதாவும் அவங்க நாட்டுல பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது, அங்க வந்து பசிய போக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால சாவக நாட்டுக்கு ஆபுத்திரன் கிளம்பி போனான். ஆபுத்திரனும் சாவக நாட்டுல இருந்து வந்தவர்களும் கப்பல்ல
சாவக நாட்டை நோக்கி புறப்பட்டிருந்தாங்க. அப்போ சூறாவளினால கப்பல் திசை திருப்பி மணிப்பல்லவ தீவுக்கு பக்கத்துல வந்துருச்சு. சூறாவளி ரொம்பவும் அதிகமா இருந்ததுனால கப்பலை மணிப்பல்லவ தீவிலேயே நிறுத்தினாங்க. உடனே ஆபுத்திரன் அங்கிருந்து இறங்கி தீவை சுத்தி பார்க்கறதுக்காக கொஞ்ச தூரம் உள்ள போனான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கடல் அமைதி அடையவே கப்பலும் அங்கிருந்து ஆபுத்திரனை விட்டுட்டே கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆபுத்திரனுக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது. அதனால இந்த பாத்திரத்தை வச்சு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டு அங்க இருந்த கோமிகை குளத்துல அந்த பாத்திரத்தை தூக்கி போட்டுட்டு வடக்கு பார்த்து இறந்து போயிடுறான். இப்படி அரவணடிகள் ஆபுத்திரன் கதைய மணிமேகலை கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் மணிமேகலை இப்போ இந்த பிறவியில எப்படி இருக்கான் ஆபுத்திரன் அப்படின்னு கேக்குறா. அந்த கதைய அரவணடிகள் மணிமேகலை கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும்.